சுவாமிமலை முருகன் கோயில் தல வரலாறு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த இடத்திற்கு முருகன் எப்படி வந்தார் என்ற கதை இதோ. ஒருமுறை பிரம்மதேவனுக்கு தான் இந்த உலகத்தையே படைத்ததால் மிகுந்த கர்வத்துடன் இருந்தார். அப்போது சிவபெருமானை தரிசிக்க அவர் கைலாயம் சென்றார். அப்போது அங்கு நின்றிருந்த பாலமுருகனை பிரம்மா கவனிக்காமல் சென்றார். இதனால் கோபமடைந்த முருகன் பிரம்மாவிடம், படைப்புக் கடவுளான உங்களுக்கு பிரபஞ்சத்தின் மூலமந்திரமான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார். பிரம்மாவால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. இதனால் மேலும் கோபமடைந்த முருகன் பிரம்மாவின் தலையில் குட்டி அவரை சிறையில் அடைத்தார். படைப்புத் தொழில் நின்று போனதால் உலகமே இருளில் மூழ்கியது. பிரம்மாவின் வேண்டுதலுக்காக சிவபெருமான் முருகனிடம் சென்று பிரம்மாவை விடுவிக்கும்படி கேட்டார். அப்பொழுது முருகன், பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவுக்கு ஏன் படைப்புத் தொழில் என்று கேள்வி கேட்டார். இதைக் கேட்ட சிவபெருமான், அப்படியானால் உனக்கு பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்று முருகனிடம் கேட்டார். முருகன் தெரியும் என்று பதிலளித்தார். அப்போது, அப்படியானால் அந்த பொருளை எனக்குச் சொல்ல முடியுமா என்று சிவபெருமான் கேட்டார். முருகன், நான் கூற வேண்டும் என்றால் நீங்கள் சீடராகவும் இருந்து கேட்டால் மட்டுமே கூறுவேன் என்றார். அதன்படி சிவபெருமான் தனது மகன் முருகனிடம் சீடராக அமர்ந்து பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமாகப் பெற்றார். இந்த இடம்தான் சுவாமிமலை. தந்தையாகிய சிவபெருமானுக்கே குருவாக இருந்து உபதேசம் செய்ததால் முருகன் இங்கு சுவாமிநாதன் என்றும் தகப்பன் சாமி ஜம் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த சம்பவம் நடந்த இடம் என்பதால் இந்த மலைக்கு சுவாமிமலை என்ற பெயர் வந்தது. முருகனின் அறுபடை வீடுகளில் இது 4வது படைவீடாகும். இங்கு முருகன் தண்டாயுதம் ஏந்தி யோக நிலையில் குருவாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். சுவாமிமலையில் இயற்கையான மலை கிடையாது. இது பல கருங்கற்களைக் கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டுமலையாகும். மலையில் ஏறும் 60 படிகள் தமிழ் வருடங்கள் 60ஐ குறிப்பதாக கூறப்படுகிறது.